ஹாய் கைஸ், வெல்கம் டு சின்டூஸ் குக்கிங். இந்த வீடியோவில் நாங்கள் பண்ண போகிறது எக்கரி. வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் 7 எக்ஸ் எடுத்துன்னுக்கிறேன். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் எடுத்துன்னுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துன்னுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சால்ட் எடுத்துன்னுக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துன்னுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துன்னுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச். நான் 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துன்னுக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துன்னுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துன்னுக்கிறேன். அப்புறமா பிளாக் பெப்பர் எடுத்துன்னுக்கிறேன். 4-5 சில்லி எடுத்துன்னுக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துன்னுக்கிறேன். இன்னும் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துன்னுக்கிறேன். நான் 3 வெங்காயம் எடுத்துன்னுக்கிறேன். மீடியம் சைஸ் ஆனது ஃபுல்லாக கரெக்டாக நறுக்கிக்கணும். இது வாங்க இப்போது இன்னும் 3 தக்காளி எடுத்துன்னுக்கிறேன். அது நான் கிரைண்ட் பண்ணிக்கின்னு வச்சுன்னுக்கிறேன். இப்போ வாங்க ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். ஓகே ரைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ் செய்கிறதுக்கு நான் 7 எக்ஸ் எடுத்துன்னுக்கிறேன். அது இப்படி சென்டரில் வச்சு கட் பண்ணிக்கணும். ஓகே வாங்க கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். வாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்றாச்சு. சிம்மில் வச்சுடுங்க. 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது பெப்பர். 1 டீஸ்பூன் சால்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒன்றொன்னா எக் போட்டுக்கலாம். இப்படி போடக்கூடாது, திருப்பி தான் போடணும். 2 to 3 மினிட்ஸ் போட்டாலே போதும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ ஒன்றொன்னா திருப்பிக்கலாம். மெஷர்மெண்ட்டு ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரம் எடுத்தாச்சு. அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பாத்திரம் சூடாகட்டும். இப்போ சூடாயிடுச்சு. இதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு கொஞ்சம் பொறங்கட்டும். இப்போ பொரிச்சுன்னுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துன்னுக்கிறேன். ஃபுல்லாக பீஸாக நறுக்குன்னுக்கிறேன். இதுக்கு போட்டுக்கிறேன். இது ஃபுல் கோல்டன் கலர் ஆகணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கோல்டன் கலர் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 கீரி வச்ச சில்லி எடுத்துன்னுக்கிறேன். அது போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துன்னுக்கிறேன். போட்டுக்கலாம். தள்ளி நெல் போடுங்க, செதிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும், டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருந்த தக்காளி ஊற்றிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த தக்காளியோட வாசனை எல்லாம் போகணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் பவுடரில் போட்டுக்கலாம். மிளகாய் தூள், ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கிறேன், போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ கொதிச்சாச்சு. இப்போது ஒன்று முட்டையை எடுத்து விட்டு போட்டுக்கலாம். எல்லாம் எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் உள்ள தள்ளிடலாம் கொஞ்சமாக. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். ஓகே கைஸ், இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனல் டச் கொடுத்துடலாம். இதுக்கு கருவேப்பிலை போட்டுடலாம் ஒரு 2. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.